இந்த பெண்மணி நிகிதா, அவருடைய தாயார், தந்தை, சகோதரர் கவியரசு என்ற 6 பேர் மீது 2011ஆம் ஆண்டிலேயே திருமங்கலம் காவல் நிலையத்தில் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேலை பெற்று தருவதாக கூறி ஒருவரிடம் 7 லட்சமும் இன்னொருத்தரிடம் 9 லட்சமும் ஆக 16 லட்சம் ரூபாயை வாங்கி மோசடி செய்திருக்கின்றார்கள். 9.5 சவரன் நகைக்காகவும் 2,500 ரூபாய் பணத்துக்காகவும் அதை மீட்பதற்காகவும் காவல்துறை இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒரு இளைஞனை அடித்தே கொள்கிறது என்றால், இதே காவல்துறை எங்க திருப்புவனத்துக்கும் திருமங்கலத்துக்கும் என்ன பெரிய தூரமா? 16 லட்சம் மோசடி செய்த இவர்களை எல்லாம் எந்த விதமான கடுமையான விசாரணைக்கும் உட்படுத்தவில்லை, நீதிமன்றத்தில் நிறுத்தவில்லை. கோயிலுடைய கோசாரியை வச்சு தாக்கப்படும் போது நான் இருந்தேன். அப்போ அவன் மேல கஞ்சா வாசனை அடிச்சது, அஜித்குமார் மேல கஞ்சா வாசனை அடித்தது. அவரை கஞ்சாவை புகைக்க வைத்து உண்மையை வரவழைக்க காவல்துறை முயற்சித்திருக்கிறது. இன்றைக்கு கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டு கொலை வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவலர்களில் ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய போக்கிலிகள் ரவுடிகளோடு தொடர்புடையவர். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் எதிரின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அந்த மடப்புரம் கோயிலில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த அஜித்குமார் என்கின்ற இளைஞர் மீது திருட்டு குற்றம் சாட்டி அவரை விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செய்து அது படுகொலையில் முடிந்த அந்த வழக்கில், அந்த சம்பவத்தில், ஏனென்றால் வழக்கு பதிவு செய்து முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று நீதிமன்றம் கூட தெரிவித்துவிட்டது. எனவே அந்த சம்பவத்தில் புகார்தாரராகிய JP நிகிதா என்கின்ற ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்த அந்த பெண்மணியுடைய நம்பகத்தன்மை இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு கேள்விக்குறியாகி உள்ளது. காரணம் என்னவென்றால், இந்த பெண்மணி நிகிதா, அவருடைய தாயார், தந்தை, சகோதரர் கவியரசு என்ற 6 பேர் மீது 2011ஆம் ஆண்டிலேயே திருமங்கலம் காவல் நிலையத்தில் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு வேலை வாங்கி தருவதாக, அதாவது எனது சகோதரன் கவியரசு இந்த மாதிரி துணை முதலமைச்சர் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். எனவே அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கெல்லாம் வேலை பெற்று தருவதாக கூறி ஒருவரிடம் 7 லட்சமும் இன்னொருத்தரிடம் 9 லட்சமும் ஆக 16 லட்சம் ரூபாயை வாங்கி மோசடி செய்திருக்கின்றார்கள். அவர்கள் வேலை வரும் என்று எதிர்பார்த்து எதுவும் தகவலே வராததால் அவர்கள் மறுபடியும் நிகிதாவை சந்தித்து பேசிய போது அவர் மிரட்டி இருக்கின்றார். எல்லாம் பணத்தை திருப்பி தர முடியாது, கொடுத்ததுதான் அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில் அந்த வழக்குகளில் இந்த JP நிகிதாவினுடைய தந்தையார் சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு அவர் பிணைய விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்திருக்கிறார். ஆனால் அதன் பிறகு அந்த வழக்கு முறையாக நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதா என்பது குறித்து எந்த விதமான தகவலும் இல்லை. ஒருவேளை நிகிதா உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர், அவரோடு சேர்ந்த அந்த நண்பர்கள் எல்லாருமே குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த மற்ற 2 நண்பர்கள், மொத்தம் 6 பேரும் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டு இருந்தால் ஒருவேளை இன்றைக்கு இந்த அஜித்குமார் படுகொலை சம்பவம் நிகழாமலேயே கூட இருந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்ற அளவிற்கு எல்லாம் நிகழ்வுகள் இருக்கின்றன. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரத்தக்க சம்பவமாகும். ஒரு 9.5 சவரன் நகை 2,500 ரூபாய் காரிடம் வச்சுட்டு போனதா நிகிதா சொல்றாங்க. அந்த காரை பார்க்கிங் எடுத்துட்டு போயிட்டு நிறுத்துறதுக்காக நான் சாவியை அஜித்குமார் கிட்ட கொடுத்தேன் அப்படின்றாங்க. அஜித்குமார் அந்த நண்பரை வச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு இடத்துல நிறுத்தினா 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சாவியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறுத்துறதுக்கு 1/2 மணி நேரமா ஆச்சுன்னு அந்த மாதிரி கேள்வி எல்லாம் வேற கேட்டிருக்காங்க. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நான் பார்த்தேன். அப்படி 9.5 சவரன் நகைக்காகவும் 2,500 ரூபாய் பணத்துக்காகவும் அதை மீட்பதற்காகவும் காவல்துறை இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒரு இளைஞனை அடித்தே கொள்கிறது என்றால், இதே காவல்துறை எங்க திருப்புவனத்துக்கும் திருமங்கலத்துக்கும் என்ன பெரிய தூரமா? அங்கே பார்த்தால்
16 லட்சம் மோசடி செய்த இவர்களை எல்லாம் எந்த விதமான கடுமையான விசாரணைக்கும் உட்படுத்தவில்லை, நீதிமன்றத்தில் நிறுத்தவில்லை. இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது இதுதானா தமிழ்நாடு காவல்துறை இப்படித்தானே செயல்படுகிறது என்பதுதான். ஏனென்றால் பல இடங்களில் இருந்து இப்பொழுது வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் பல ஆண்டுகளாகவே காவல்துறையில் உள்ள இந்த விசாரணை மரணங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. இன்றைக்கு கூட அங்கே ஒரு போராட்டம் நடந்திருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஏற்கனவே காவல் நிலையம் இயங்கி வந்த ஒரு கட்டிடம் இப்பொழுது இல்லை. அந்த காவல் நிலைய கட்டடம், பழங்கட்டிடம், அங்குதான் அந்த திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு அது சித்திரவதை கூடமாக செயல்பட்டு வந்திருக்கிறது என்று சொல்லி, அங்கே எப்படி அந்த படுக்கை போட்டு சித்திரவதை பண்றதுக்கு மற்ற எல்லா விதமான சித்திரவதை வசதிகள் எல்லாம் அதில் இருப்பதை எல்லாம் படம் எடுத்து காட்டி இதை உடனடியாக மூட வேண்டும் என்று சொல்லி மனுவும் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, மனோஜ் பாபு என்பவர், அவர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இந்த அஜித்குமாருடைய நண்பர் என்று சொல்லி அவர் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது, அஜித்குமார் தாக்கப்படும் பொழுது நான் இருந்த 2வது நாள், நான் இருந்த மாட்டுக்கொட்டையில வச்சு கோசாலை, அந்த கோயிலுடைய கோசாலையில வச்சு தாக்கப்படும் போது நான் இருந்தேன். அப்போ அவன் மேல கஞ்சா வாசனை அடிச்சது, அஜித்குமார் மேல கஞ்சா வாசனை அடித்தது. அவரை கஞ்சாவை புகைக்க வைத்து உண்மையை வரவழைக்க காவல்துறை முயற்சித்திருக்கிறது. ஆனா அதையும் தாண்டி அவர் அடிச்சிருக்கிறாங்க. அப்பதான் அவர் தண்ணி கேட்டாரு. நான் அப்ப இருந்தேன். அவர் தண்ணி கேட்கும்போது நான் இருந்தேன். தண்ணி தரல இவங்க. மாறா ஒரு கிளாஸ் தண்ணியில வந்துட்டு மிளகாத்தூளை கலந்து அதை கொடுத்தாங்க. இன்னொரு காவலர் வந்துட்டு மிளகாத்தூளை வந்துட்டு பூசிட்டார் அவனுடைய முகத்துல. ஆனா அப்பவே அவங்ககிட்ட வந்துட்டு அது மூச்சு பேச்சு இல்லை. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா அவரு அந்த மலம் கடித்து விட்டார். அந்த துர்நாற்றம் வீசியது. அப்பொழுதே நான் பார்த்தேன், எந்த விதமான அசையும் இல்லை. இதை பார்த்தவுடன் அவர் காவலர்கள் என்ன பண்ணாங்க, அவர் அப்படியே தூக்கி எடுத்துட்டு போயிட்டு மருத்துவமனை கொண்டு போனாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த இடத்துல அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியில சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கத்துல அஜித்குமார் தாக்கப்பட்டது அப்படியே படம் எடுத்த சக்தீஸ்வரனும் அவருடைய நண்பர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு அவர்கள் ஊடகத்தில் அளித்த பேட்டியின் பொழுது, எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை, என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த சக்தீஸ்வரன் சொல்லியிருக்காரு. அவர் தான் அந்த அலைபேசியில் வந்துட்டு அந்த காவலர்கள் அடிப்பதை ஒரு ஜாலிக்கு பின்னாடி இருந்து அதை எடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த விடயத்தை எடுத்துட்டு போயிட்டு பொதுமக்கள் மத்தியில வச்சு சட்டத்தின் முன் வச்சு இவங்க தண்டிக்கப்படணுன்றதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா, இந்த மாதிரி நிறைய விட்னஸஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தரணும் அப்படின்ட்டு நீதிமன்றமா சொல்லியிருப்பதை நான் நேற்று அந்த பேச்சிலே நான் சொல்லியிருந்தேன். நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலை. ஏனென்றால் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். இது என்ன ஒரு பெரிய விடயம்னா, இன்றைக்கு கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டு கொலை வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவலர்களின் ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய போக்கிலிகள் ரவுடிகளோடு தொடர்புடையவர். ஏதாவது பேசுறீங்கன்னா அப்புறம் அவங்கள வச்சு உங்களை பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டுவாரு. ஆனா அவர் ஆயுதப்படை காவலர். எப்படி இருக்கு பாருங்க. இவங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடியவர்களா, காப்பாற்றுவார்களா? இவ்வளவு மோசமாக தமிழ்நாடு காவல்துறை இருக்கின்றது. இப்படித்தான் இது இயங்கி வருகிறதா? ஏனென்றால் நாம் எத்தனையோ பார்த்தோம். வாச்சாத்தியில நடந்த சம்பவத்தை பார்த்தோம். இன்னும் அப்புறம் பத்மினி, இங்க சிதம்பரம் பத்மினி, இப்படி ஏராளமான நாங்க ஒரு பத்திரிகையாளர் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா வெளியில் வராத விடயங்கள் இவ்வளவு இருக்கின்றன. ஒரு 16 லட்சம் மோசடி அப்படின்ற ஒரு இடத்துல புகார் வந்தும் புகார் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இவங்களுக்கு எதிராக வந்துட்டு மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 416, 420 ஆகிய 2 செக்ஷன்ல வந்துட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டோம். அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படாதது ஏன்? சரி, இந்த அளவிற்கான இந்த நிகிதா அவங்க சொன்னது வாய்மொழியா சொன்ன புகாரை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க? யார் அவங்களுடைய செல்வாக்குக்கு உட்பட்ட அந்த நபர் யார்? மேல இருந்து காவல்துறையை இயக்கியவர் யார்? ஒரு பக்கம் IAS-ன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு ADGP-ன்றாங்க. கட்டாயம் இவருடைய பெயர்கள் எல்லாம் வெளியில வர வேண்டும். இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்னா, இன்னொரு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, காவல் நிலையத்துக்கு வருவதே ஒரு பெரிய கொடூரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏன்னா அங்க மரியாதை தரப்படுவதில்லை. புகார்தாரர்கள் முறையாக
மதிக்கப்படுவதில்லை அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. இது காவல்துறை தானா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நடத்தை இருக்கின்றது. ஏனென்றால் எந்த விதமான சட்ட ரீதியான வழிமுறைகளையும் கடைபிடித்து வழக்கு தொடர்பான நடைமுறைகளை தமிழ்நாடு காவல்துறை மேற்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய அஜித்குமார் தொடர்பான அந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய அந்த 2 நீதிபதிகளும் இந்த அஜித்குமாருடைய படுகொலைக்கு தமிழக அரசும் முதல்வரும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வழக்க சிபிஐக்கு மாத்திட்டீங்க, ஓகே, ஆனா அது மட்டுமே போராது, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஏன்னா காவல்துறையினுடைய அந்த அமைச்சக பொறுப்பை வைத்திருக்கக்கூடிய முதல்வர் தான் இதற்கு பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார், நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார். இவை யாவும் நாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு காவல்துறை மற்ற மாநிலங்களில் மட்டும் எல்லாம் சரியா நடக்குதா அப்படின்ற கேள்வி வேண்டாம், அது வேற. தமிழ்நாடு காவல்துறை ஒரு நேரத்தில் பெரிய ஒரு ஸ்காட்லாந்து யார்டு என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தினுடைய காவல்துறைக்கு இணையாக பெருமை பெற்ற, புகழ்பெற்ற, பாராட்டப்பட்ட தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு இவ்வளவு பலவீனமாகவா இருக்கின்றது, இவ்வளவு மோசமாகவா இருக்கின்றது என்று கேட்க தோன்றுகின்றது. இதற்கு காரணம் அரசியல்வாதிகளினுடைய ஊழல் வேலை, அரசியல்வாதிகளோடு இணைந்து இவர்கள் செயல்படுவது. இது அப்படியே அதிகார வர்க்கம் என்று சொல்வார்களே, IAS IPS, அதிலேயும் ஊடுருவி விட்ட காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு நபர், நிகிதா போன்ற ஒரு நபர், அவர்களை எல்லாம் செல்வாக்கு செலுத்தி இப்படி ஒரு விசாரணை, சட்டத்திற்கு புறம்பான விசாரணை நடத்தி அது ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறது. வேலை கொடுத்துட்டாங்க, வீடு கட்டிக்க இடம் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் வேற விஷயம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு விதமா மறைக்கிறதுக்கான ஒரு செயலாத்தான் நான் பார்க்கிறேன். அது எந்த அரசா இருந்தாலும் சரி. எப்படி இந்த மாதிரி ஒரு செயல்ல ஒரு காவல்துறை என்ன தைரியத்துல அவங்க இயங்குனாங்க சொல்லுங்க. இப்ப காவல்துறையே இவ்வளவு மோசமா இயங்குது அப்படின்னம்னா நாளைக்கு எப்படி இதை தைரியமா நாம அணுக முடியும்? நான் ஒரு அரசியல்வாதியாகவும் அரசியல் செயல்பாட்டாளராகவும் பல விடயங்கள்ல நான் காவல் அலுவலகத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன், காவல் நிலையத்துக்கு நான் போயிருக்கிறேன். அப்படிதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் பிஹேவியர் என்று சொல்வார்களே, மோசமான நடத்தை, இதையெல்லாம் நானே பார்த்துருக்கிறேன். உருட்டுக்கட்டையை வச்சுட்டு மிரட்டதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஒன்றும் எது அப்படி சும்மா ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய ஆள் கிடையாது. நான் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். அதுவும் ஏழை எளிய மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அல்வா மாதிரி. அதுவும் புகார்தாரர் ஒரு பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய நடைமுறையே வேற மாதிரி இருக்கும். இதுல பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு நிலை மாற வேணும். ஏன்னா இதுதான் பாத்தீங்க அப்படின்னம்னா, இதுதான் தூத்துக்குடி தந்தையும் மகனும் தலைகீழ கட்டி தொங்க விடப்பட்டு ஆசன வாயில் இரும்பு குழாய் செலுத்தப்பட்டு கடுமையான இரத்தப்போக்கு ஏற்பட்டு அவர்கள் உயிரிழந்தார்கள். சாத்தான்குளம். இன்னும் அதுல முடிவு வரல. எனவேதான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். இதை சிபிஐக்கு வழக்க மாத்துறதுனால இதுல எதையும் செஞ்சிட முடியாது. அந்த விசாரணை நீதிமன்றம் வேக விசாரணை நீதிமன்றமாக மாற்றப்பட வேண்டும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். ஒரு 6 மாதத்திற்குள் தீர்ப்பளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட எந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த காவலர்கள் செயல்பட்டார்கள் என்பதை கண்டுபிடித்து அவரை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும். நிறுத்தி 6 மாதத்திற்குள் தண்டிக்கப்பட்டால் தவிர, தண்டிக்கப்பட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டால் தவிர இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நிகழத்தான் செய்யும். மிக அதிர்ச்சிகரமான ஒரு நிலை நிலவுகிறது. எனவே தமிழக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விடயத்தில் எப்படி அந்த வேக நீதிமன்றத்தை வைத்து பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் கொடூர வழக்கு விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார்களோ குற்றவாளிகள், அதை போலவே இவ்விரு வழக்குகளும், குறிப்பாக சாத்தான்குளம், மடப்புரம் ஆகிய 2 காவல் நிலைய மரணங்கள் தொடர்பான வழக்கையும் வேகமாக விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே இப்படிப்பட்ட குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முடியும். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.